உங்க இதுல யார வந்து இந்த இந்த லிஸ்ட்ல இப்போ 12 பேருங்கிற லிஸ்ட்ல எது வந்து ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? வீரமணி தான். ஏரியாவுக்குள்ளேயே நேருக்கு நேரா போய் எது நேருக்கு நேரா இது பண்ணது. வீரமணி இதில் தான் சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு சொல்லுங்க. என்ன சேலஞ்சு நீங்க அதில் பார்த்தப்பா? இல்ல, அவன் 10 பேர் இருக்கிறாங்க, போகும்போது அங்கேயே திடீர்னு அருவாலை தூக்குற வெட்டுறேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் சுட்டாலும் இந்த இதாயிருது, சுட்டாச்சு, தப்பிக்கணும், எல்லாம் நடக்கணும்ல, எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும்ல. இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 12 என்கவுண்டர்னு உங்க இதுலயே சொல்றீங்க, நீங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அது இதுக்கு வந்து இப்போ மனித உரிமை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, இதுல எல்லாம் உங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கை வந்துருக்குதா? அதுல ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்க? நீங்க பண்ண ஒரு 10-12 இதனால எல்லாமே திருந்திட்டாங்க, எல்லாம் இன்னும் சரியாயிருச்சு, இன்னும் ஒண்ணுமே இல்லை, இனிமேல் வராதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போவும் சென்னையை வந்து ரவுடி ராஜ்யம்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது என்ன தீர்க்க முடியாதா? அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத எதுக்கு நம்ம இது பண்ணோம்? அழகா தீர்க்கலாம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 24 மணி நேரத்துக்கு எல்லா மீடியாக்களும் எல்லா ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் கண்ண முடிக்கணும். போலீஸ் 24 மணி நேரத்துல எல்லா ரவுடியும் எடுத்துருவாங்க, களை எடுத்துருவாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்களால முடியும்னு சொன்னா ரவுடிகள் யார் யாருங்கிறது தெரியும். நீங்க துப்பாக்கியை கொடுத்துட்டு சுடக்கூடாதுங்கிறீங்க, லத்தியை கொடுத்துட்டு அடிக்க கூடாதுங்கிறீங்க. ஜெயில அவன் போனா வெளியே இருக்க பப்ளிக் சாக்கடை தண்ணியில குளிக்கிறான். திருச்சி ஜெயில போய் பாருங்க, காவிரி ஆறு நீர் அப்படியே 24 ஹவர்ஸ் வந்துகிட்டு இருக்கான், அவன் குடிக்கிறான். காலையில கொண்டக்கடலை வச்சு சாப்பிடுறான், வடை அவனுக்கு. திருப்பி எந்த கிரிமினல்ஸ் திருந்துவான்? ஜெயிலுன்னா ஜெயில் மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது குறிப்பா சொன்ன அயோத்திக்கு இப்போ வீரமணி, வீரப்பன், அப்புறம் வந்து வெங்கடேச பண்ணையார் இல்ல, நான் இல்ல. வெங்கடேச பண்ணையாரோட ஆனா உங்க பேர் வந்து இல்ல. கிருஷ்ணமூர்த்தி சார் இருந்தாங்க, டிசி கிருஷ்ணமூர்த்தி சார் ஐஜா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அந்த டீம் தான் இருந்தாங்க, சென்ட்ரல் ஜோன் டீம். அப்ப நான் சவுத் ஜோன்ல எஸ்ஐ. அதுக்கு எனக்கு சம்பந்தம். ஏன்னா அந்த இதுல நீங்க இன்வால்வ் ஆனதாக சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதனால அதே டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் நாங்க கேட்கிறோம். அது ஃபால்ஸ். ஆமா. இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட உங்களோட கணக்குப்படி ஒரு 12 என்கவுண்டர்ஸ் நடந்துக்கிறீங்க. இதுல எது வந்து உங்களை பாதிச்ச இதா இருக்கும்? பாதிச்சுன்னா மனதளவுல எது பாதிச்சிருக்கும்? மனதளவுல எதுவுமே பாதிக்கல. எனக்கு வந்து எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். எல்லாருமே இருந்தா நாடு கெட்டு போயிடும், மக்கள் அப்பாவி மக்கள் இருக்க முடியாது. இல்ல, அது வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, அது தீர்மானிக்கிறது. அவங்க நாங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தானே எடுத்தோம். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு எடுக்கும் போது அதுல எனக்கு மன பாதிப்பு கிடையாது. மனதளவுல இவங்களை சுட்டதுலயோ அவங்க இறந்ததுலயோ எனக்கு மன அளவுல பாதிப்பு இல்லை. அப்ப உங்க இதுல யார வந்து இந்த லிஸ்ட்ல இப்போ 12 பேருங்கிற லிஸ்ட்ல எது வந்து ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? வீரமணி தான். வீரமணிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். ஏன்னா அவரோட ஏரியாக்குள்ளேயே நேருக்கு நேரா போய் எது நேருக்கு நேரா இது பண்ணது, அவர் அரெஸ்ட் பண்ணது, இது பண்ணது. அதுக்கு பின்னர் உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த 12 என்கவுண்டர்ல இருந்து பொதுவா இப்போ வந்து நான் பார்க்குறோம், ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி அடிக்கிறான், அந்த ரவுடியை வந்து மறுபடியும் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் ரீட்டைலேட்டி அந்த ரவுடிகள் வந்து இவங்களை அடிக்கிறாங்க. இப்போ நீங்க அண்மையில் எடுத்தோம்னா ஆம்ஸ்ட்ராங் இதுலயே பார்த்தோம்னா இப்போ பல ரவுடிகள் சேர்ந்து தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணும்னு தீர்மானிச்சிருக்காங்க. அது ஏன்னு கேட்டோம்னா இவர் வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ரிட்டையர். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது த்ரெட்டனிங் இருக்கா? இந்த மாதிரி ஏதாச்சும் சினிமாவில் மட்டும்தான் போலீஸுக்கு த்ரெட்டனிங் கொடுப்பாங்க, கிரிமினல்ஸ் ரவுடிஸ். இதுல வராது, நேர்ல வராது. ஏன்னா அவன் கிரிமினல்ஸ், அவன் தப்பு பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் அதை எல்லாரும் எதிர்பார்க்கறது இறைவனுடைய சித்தம் அது. இல்ல, பெரும்பாலான நீங்க பொதுமக்களே வந்து அது விரும்புவாங்க. ஐயோ இவன் இருந்தா நம்ம நிம்மதியா இருக்கிறதான் பொதுமக்கள் விரும்புவாங்க. ரவுடிசம் இருக்கிறத பொதுமக்கள் விரும்ப மாட்டாங்க. வியாபாரிகளா இருக்கட்டும், பிசினஸ் மேன், எல்லாரும் அவன் நிம்மதியா இருக்கணும். டெய்லி மாமூல் போய் பிரிச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு என்ன இருக்கும்? திருப்பி பொதுமக்கள் ரோட்ல நடக்க முடியாம இருந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து அவங்களே விரும்பத்தான் செய்வாங்க. அதனால அந்த மாதிரிலாம் ஒன்லி அது சினிமாவில் மட்டும்தான் அது மாதிரி பண்ணுங்கன்னு சினிமாக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி சினிமால தான் அந்த மாதிரி பார்க்க முடியும் போலயே
நம்ம இதுல வந்து அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. போலீஸை த்ரெட்டனிங் கொடுக்குற அளவுக்குலாம் ஆள் கிடையாது. இப்போ நீங்க இது இப்போ பார்த்தோம்னா நீங்க இந்திய அளவில் இவ்வளவு என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குன்னு சொல்ற 3000 என்கவுண்டர்ஸ் மேல் நடந்திருக்குது. இப்போ தமிழகத்துல ஒரு 80 என்கவுண்டர்ஸ் நடந்திருக்குது. நீங்க என்கவுண்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு வேற சொல்றாங்க. நீங்க அதுக்கு ஆதரவு, என்கவுண்டர்ஸுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா? எப்படி? கண்டிப்பா இருக்கணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும். அவன் 10 கொலை பண்றான், 15 கொலை பண்றான், ஜுடிஷியல்ல போவான், லைஃப் ஆவான். எத்தனை பேருக்கு ஹேங்கிங் கிடைக்கி? திருப்பி அவனுக்கு சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க. விட்னஸ் சொல்றதுக்கு அவன் மிரட்டுவான், விட்னஸை போய் மிரட்டுவான், இல்லைன்னா விட்னஸை கொலை பண்ணுவாங்க. ரவுடிஸா அவனுடைய இது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும், மக்கள் நடமாட முடியாது. அதனால வந்து அவர்களுடைய இதை வச்சு இப்போ இது யார் தீர்மானிக்கிறது? நீங்களா தீர்மானிப்பீங்களா? உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? எப்படி நீங்க வந்து ஒரு என்கவுண்டரை தீர்மானிக்கிறதே கிடையாது. இது அந்த இடத்துல அந்த நேரத்துல தற்காப்புக்காக நடக்கிறது மட்டும்தான் என்கவுண்டர். இதுனா சினிமா பாணிலாம் கிடையாது. சினிமால ரூம் போட்டு திங்க் பண்றது அது அது அதாவது ரியல் வேற, ரியல் போலீசிங் வேற, சினிமா போலீசிங் வேற. சினிமால ரூம் போட்டு திட்டம் போட்டு பிளான் பண்ணலாம், அதான் இளைஞர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி பண்ணுவாங்கன்னு. இது கிடையாது. இது ஒன்லி அந்த இடத்தில் தற்காப்புக்காக பயன்படுத்துவதுதான் என்கவுண்டர். இல்ல, ஆனா வந்து இப்ப நாங்க கேள்விப்பட்ட பிரகாரம் பார்த்து இந்திய அளவிலேயே வந்து 1980களிலேயே வந்து ஒரு டீம் வந்து என்கவுண்டருக்குன்னு சில டீம் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது வந்து தமிழகத்துல நீங்க விஜயகுமார் இருக்கிற சமயத்துல வந்து ஒரு 4 டீம் சென்னையிலேயே வந்து அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்படுறோம்ல. இல்ல, என்கவுண்டருக்குன்னு டீம் உருவாக்கப்படல. அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்காக டீம் உருவாக்கப்பட்டிருக்கும், ஸ்பெஷல் டீம்னு இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கும். அது வந்து குற்றவாளிகளை பிடிப்பதற்காக, அதாவது வாரண்ட் இருக்கும், தப்பு பண்ண அப்ஸ்காண்டிங்ல இருப்பான், இந்த மாதிரி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம்னு இருக்கும். என்கவுண்டர் டீம்னு இது வரைக்கும் வச்சதா எனக்கு தெரியல. அப்படி இன்னமும் இல்லை. இல்ல, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி, அதாவது இந்த நீங்க சொல்ற ஸ்பெஷல் டீமோட வேலையே வந்து மிக முக்கியமான அந்த ஸ்பெஷல் டீம்ல நீங்களே இருந்திருக்கீங்க. உங்களை வந்து அது பர்பஸா போடுறதுக்கு காரணமே வந்து சில இடங்கள்ல வந்து தவிர்க்க முடியல அப்படின்னா அவரை வந்து பிடிக்க முடியல, அல்லது வந்து அவர் வந்து இனி வந்து உலகத்துக்கு தேவையில்லை, அவர் இருந்தால் இடைஞ்சல் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல உங்களை வந்து அந்த இடத்துல போடுறாங்க. அப்போ அது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க பொறுப்பு உங்ககிட்ட தான் கொடுக்கு. என்கவுண்டருக்காக என்ன எங்கேயும் போடவே இல்லை. அதுதான் நான் சொல்றேன், திருப்பி ரிப்பீட்டடா சொல்றேன். என்கவுண்டருங்கிறது வந்து இட் இஸ் நாட் எ பிளான். அது சினிமால மட்டும்தான் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ரியல் போலீசிங்ல என்கவுண்டர் இட் இஸ் நாட் எ பிளான், ஒன்லி டிஃபென்ஸ் தான், செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கவுண்டர் தான் அப்படிங்கிறது தெளிவு. அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு, அக்யூஸ்ட வாரண்ட் பெண்டிங் இருக்குது, ரவுடிஸை பிடிச்சி உள்ளுக்கு போறதுக்கு, நீங்க சொன்னீங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, குண்டாஸ் போறதுக்கு, இதுக்கு தான் ஸ்பெஷல் டீம்னு ஒன்று போடுவாங்க. அதுல நம்ம இருந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல, அதுல இருந்திருக்கோம். அக்யூஸ்ட பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம், ஜெயிலுக்கு போயிருக்கோம். நாங்க இதுலலாம் ஹரியானாலாம் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு தான் ஸ்பெஷல் டீம் போடுவாங்களா? என்கவுண்டர் டீம்னு ஒண்ணு இது வரைக்கும் போட்டது இல்ல, அதுல நான் இருந்ததும் இல்ல. சரி, இப்போ நீங்க வந்து சொன்னீங்க வீரமணி இதுல தான் சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. என்ன சேலஞ்சு நீங்க அதுல பார்த்தப்ப? இல்ல, அவன் 10 பேர் இருக்கிறாங்க, போகும்போது அங்கேயே திடீர்னு அருவாலை தூக்குற வெட்டுறேன், நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் சுட்டாலும் இதாயிருது, சுட்டாச்சு, தப்பிக்கணும், எல்லாம் நடக்கணும்ல, எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும்ல. அது அதுக்கு அப்ப துணிஞ்சுதான் நீங்க போறீங்க. ஆமா, எதுவும் நடக்கலாம். இல்ல நீங்க வந்து சொல்றீங்களா வீரப்பன் இதுக்கு வந்து நான் வெடிகுண்டு கட்டிட்டு போறதுக்கு நான் ரெடியா இருந்தேன், அது வேற. அது வந்து அவனை நம்ப வச்சு கூப்பிட்டு வரும். இது நம்ப வைக்கல, நம்ம போய் பிடிக்கிறான், என்னவும் நடக்கலாம். அவன் வந்து நார்மலான ஆள் கிடையாது. அவன் தாதா வீரமணின்னு சொல்றான், அவங்க பயப்படுவாங்க. அப்போ பிடிக்க போகும்போது 2 யங்ஸ்டர்ஸ் தானே, என்னுடைய ஜூனியர் தான் அவரு ஜூனியர் தான். நாங்க 2 பேரும் போறோம், ரைட் பிடிச்சிட்டு வரலாம், ஒரு ஆள் தானே போறோம். அங்க இந்த மாதிரி திடீர்னு சடனா நடக்கும். இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 12 என்கவுண்டர்னு உங்க இதுலயே சொல்றீங்க, நீங்க பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அது இதுக்கு வந்து இப்போ மனித உரிமை, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, இதுல எல்லாம் உங்க மேல ஏதாச்சும் நடவடிக்கை வந்திருக்குதா? அதுல ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன். அவரு துரை ஜெயச்சந்திரன் சொல்லி ஒருத்தர், அவர் வந்து இப்ப குவாஷ் கூட வாங்கினேன், அவர் கொடுத்த இதுக்கு குவாஷ் வாங்கினேன். ஆர்டிஓ விசாரிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் இல்லை, நான் ஆர்டிஓ என்கொயரி பண்ணேன், மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி முடிச்சுட்டாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி முடிச்சுட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இது கவர்மெண்ட் முடிச்சாச்சு. எனக்கு ஒரு ஃபைனை போட்டார்,
ஒரு 3 லட்சம் ரூபாய் ஃபைனை போட்டார் அவரு துரை ஜெயச்சந்திரன். இது எந்த ஆண்டு நடந்ததுங்க? இப்போ அது 2012 நடந்த கேஸுக்கு, 12 நடந்த கேஸுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் போட்டாரு. போட்டு திருப்பி நான் அதை ஸ்டே வாங்கி குவாஷ் வாங்கினேன். எனக்கு செலவு 1,40,000 ரூபாய். இது நீங்க உங்களை பயன்படுத்துற டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அந்த செலவு ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்கல. 1,00,000 சில்லற ரூபாய் குவாஷ் வாங்குறது வரைக்கும், ஸ்டே வாங்கி குவாஷ் வாங்குறதுக்கு ஒரு கேஸுக்கு நாங்க செலவு பண்ணோம். ஆனா டைரக்ஷன் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், நீங்க போலீஸ்ல இருந்துட்டு அவங்க தான் காப்பாத்தும் உங்களை. பண்ணல, அதுக்குன்னு தனியா வைக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்குன்னு தனியா வைக்கணும். இப்போ உள்ள டிஜி சார் தான் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும், எல்லாத்தையும் இப்போ உள்ள டிஜி சார் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டு யார் யாருக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் இருக்குன்னு அவரு போட்டாரு. சித்தரஞ்சன் ஒருத்தர் இருந்தார் மெம்பர். ஜெயச்சந்திரன் 2 கேஸுக்கு போட்டாரு. சித்தரஞ்சன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு கவர்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஃபைல் க்ளோஸ்ட், எல்லாமே ஃபைலே க்ளோஸ்டு. என்கவுண்டர் கேஸுக்கு அவன் யாருன்னா கல்லு மண்டையன் கவியரசு. திருட போக வேண்டியது, வீட்டுல திருட வேண்டியது, அங்க இருக்க பெண்களை கற்பழிக்க வேண்டியது, வந்துட வேண்டியது. நிறைய பேரை கற்பழிப்பை கொடுக்க மாட்டாங்க, திருட்ட மட்டும் கொடுப்பாங்க. இப்படி உள்ள அக்யூஸ்ட் என்கவுண்டர் ஆறா. அவனுக்கு எந்த எந்த பகுதிங்க அது? மதுரை இதுல. அது கவர்மெண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ண பிறகு மெம்பர் சித்தரஞ்சன் 3 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க என் மேல. அதைத்தான் இப்ப 5 லட்சம் ரூபாய் பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன சஸ்பெண்ட் அன்னைக்கு பிடிச்சாங்களே, அதுல ஸ்டே வாங்கியிருக்கேன். அதுக்கு 1,40,000 ரூபாய் அந்த காப்பி வாங்குறதுக்கு ஹைகோர்ட்ல வாங்கியிருக்கேன். வாங்கினது தெரியாம இவங்க சீஃப் செக்ரட்டரி உங்களை சஸ்பெண்ட் பண்றாங்களா? அதுக்கு பண்ணல, அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப பிடிச்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல 20 லட்சம் ரூபாய் வரணும். அதுல 5 லட்சம் ரூபாய் பிடிச்சி வச்சுட்டு மீதி 15 கொடுக்கல. இது வரைக்கும் மீதி 15 கொடுக்கல. ஏஜி ஆபீஸ்ல ஏன் கவர்மெண்ட்ல நீங்க சொல்ல வேண்டியதானே? எல்லா விஷயத்தையுமே கவர்மெண்ட் கொண்டு போனா என்ன பண்ண முடியும்? ஏஜி ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கு. எங்க எஸ்பி ஆபீஸ்ல எழுதுறாங்க, அவருக்கு 20 லட்சத்தை வந்திருக்கு, அதுல 5 லட்சத்தை ஒரு ஹெட்ல பிடிச்சிட்டு அனுப்புங்க, 15 லட்சத்தை கொடுக்குறேன்னு ட்ரெஸ்ல அனுப்புறாங்க. எங்க டிபிஓல, திருவண்ணாமலை டிபிஓல இருந்துறேன். ஏஜி ஆபீஸ்ல 3 மாசம் ஆகுறாங்க. இல்ல இப்ப நீங்க சீஃப் மினிஸ்டரே போய் பார்த்தீங்க, அவர்கிட்ட வாழ்த்து சொன்னீங்க, எல்லாம் ஒரு சந்திப்பு. எவ்வளவு பெரிய போஸ்ட், நம்ம ஒரு வீட்டையே மெயின்டைன் பண்ண முடியல. அவரு தமிழ்நாட்டையே பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு வேலையா அவருக்கு? பாவம். என்ன இல்லடா, இப்போ அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது ஒரு அரசு துறையிலிருந்து வர வேண்டிய அந்த பணங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு அரசு அதிகாரிகள் ஜெனரலா அதை எதிர்நோக்கி நிறைய பண்ணியிருப்பான். ஒரு வீடு கட்டலாம், ஒரு குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், எத்தனையும் இருக்கும். இப்போ அதை பிடிச்சி வச்சாங்கன்னா, அதுவும் இல்லாம அபிஷியலா வர வேண்டியது ஒரு 5 லட்சம் ரூபாய் பிடிச்சி வைக்கலாம். பாக்கி இருக்கிற 15 லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்காம இருக்காங்க? என்ன விஷயம்? கொடுக்கல. அவங்க ஏதாவது 3 மாசம் ஆகும்னு நான் போன் பண்ணி கேட்டா 3 மாசம் ஆகும் சார், 3 மாசம் வெயிட் பண்ணுங்கிறாங்க என் பணத்தை கொடுக்கறதுக்கு. அதை வச்சு நாம என்ன பண்ணிருப்போம்? ஏதாவது பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்போம். இப்ப அது எல்லாமே லாக் ஆகி கிடக்கும். ரிட்டையர் ஆயாச்சு, கொடுக்க வேண்டியதான். அவருதான் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் இந்த காலத்துல, ஜெயச்சந்திரனும் சித்தரஞ்சன், இவங்க 2 இருந்த இந்த காலத்துல நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்த ஹியூமன் ரைட்ஸ் போலீஸுக்கோ டீச்சருக்கோ கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த எவிடன்ஸ் இருக்காது. 3 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டால பெட்டிஷனரே வித்ரா பண்ணிட்டான். இவரா இண்டிவிஜுவலா கொடுக்கறாரு, டெபோஷன் வாங்கல, விட்னஸ் விசாரிக்கல, அவரா கொடுத்துட்டு போயிட்டாரு. இதுதான் கமிஷன். இதுதான் கமிஷன். அப்ப உங்க மேல இருக்கிற வெஞ்சன்ஸ் கூட சொல்ல, வெஞ்சன்ட் அவரை வெஞ்சன்ட் தான் சொல்ல முடியும். என் மேல எனக்கு போட்ட இதுல ஒண்ணு கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எழுதிட்டாங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொன்ன பிறகு நீங்க ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்குதுன்னா அப்ப யாரு பெரியாது? அவர் உண்மையில தான் பேசுவார். நிறைய அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, யாருமே நடவடிக்கை எடுக்கல, எந்த எதுவும் இல்ல. அவர் பாட்டுல தீட்டிட்டு போயிட்டாங்க 2 பேரும். அவ்வளவு போலீஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் பிரச்சனையே வந்தது. யாருமே வேலை செய்ய விரும்பல. இப்படி போட்டா நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி வருது ஹியூமன் ரைட்ஸ்ல கொடுக்குறாங்க. ஒரு கமிட்டி, போலீஸ்ல உள்ள கமிட்டி, அதை ரெவியூ பண்ணி அந்த கமிட்டி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணா கரெக்டா இருக்கும். சப்மிட் பண்ணா வெதர் இட் இஸ் ட்ரூனா கொடுத்துட்டு போடும். உண்மை சம்பவம் நடக்கலன்னு நான் சொல்ல, 100க்கு 100 போலீஸ் கரெக்டா இருக்குன்னு நாங்க சொல்ல வரல. அது போலீஸும் கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசிரியர்கள் எத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? நீங்க தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பண்றீங்க. ஆசிரியர்கள் வேற அதர் டிபார்ட்மெண்ட். அவர் இந்த அரசு துறை மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. அவர் பாட்டுல போட்டு விட்டாரு. ஒரு கவர்மெண்ட் லீகல் செக்ஷன் ஒண்ணு இருக்கு, அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆர்டருக்கு இவரு ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறாருன்னா
இது எந்த வகையில? இதுக்கு நான் 1,40,000 ரூபாய் என் சம்பளம், என் பொண்டாட்டி செயின் எல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு நான் கேட்டேன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து உங்களுக்கு அதாவது ஒரு அரசு துறை நம்பி அரசுல இருந்து பல பணிகள் செஞ்சவர், அரசுக்கு நீங்க நான் தப்பு பண்ணியிருந்தா அதுல தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா நான் ஃபைன் கட்ட ரெடியா இருக்கேன். இவருக்கு எனக்கு பர்சனல் மோட்டிவ். ஹியூமன் ரைட்ஸ் சரியில்லை, ஒருமையில பேசக்கூடாது. நாங்களும் மனிதர்கள் தானே. அக்யூஸ்ட் 10 கொலை கேஸ் 12 திருட்டு கேஸ் இருக்கு. அவன் முன்னால எங்களை ஒருமையில பேசிட்டு அவனை உட்கார வச்சா இதுல என்ன நியாயம்? ஓ, அந்த மாதிரி நடந்திருக்குங்களா? நடந்திருக்கு, கேட்டு பாருங்க. நான் சொல்றது வேண்டாம், நீங்க அனைவரையும் அப்படியே ஜெனரலா விசாரிச்சு பாருங்க. துரை ஜெயச்சந்திரன் எவ்வளவு கேவலமா பேசுவாரோ அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு போலீஸார். நீ என்னடா கட்டி பிடிச்சி சண்டை போட்டியா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அப்ப அது மனித உரிமை பாதிப்பு இல்லையா எங்களுக்கு? இதெல்லாம் கேட்கிறோம். இதை கேட்டா அவருக்கு பிடிக்கல, எனக்கு ஃபைனை போட்டு போயிருக்காரு. அவரு கேஸை எடுத்து ரெவ்யூ பண்ணட்டும். நான் தான் சொல்றேன், என் கேஸா இருக்கட்டும் இல்ல நிறைய போலீஸ் ஆபீசர் கேஸா இருக்கட்டும், அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாத்தையும் ரெவ்யூ பண்ணா பாதி ஒண்ணுமே இருக்காது. கம்ப்ளைண்ட் பார்ட்டி இருக்காது, இது இருக்காது. இவரா இதுதான் கமிஷன். அதனால தான் சொன்னேன் காவல்துறையில இன்னும் ரிஃபர்மேஷன் நிறைய வரணும்னு நிறைய பேசுறாங்க. பல புத்தகங்கள் இருக்குது. நானே காவல்துறையை மட்டும் ஒரு துறையை குறை சொல்றதுக்கு முன்னால அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னன்னு நம்ம யோசிக்கணும்ல. காவல்துறையில இப்ப மிலிட்டரி இருக்கு, மிலிட்டரி மாதிரி காவல்துறை வரணும். சிஎம் டைரக்ட் கண்ட்ரோல் தனியார் ஆக்ட் இருக்குங்க. அது போல அவங்களுக்குன்னு ஒரு கோர்ட் மார்ஷல் இருக்குது. எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. இதையும் வைக்கலாம். இதுவும் அப்படித்தானே. அவங்க இந்தியா முழுசா பாக்குறாங்க, பார்டரை பாக்குறாங்க, இவங்க லோக்கல் இருக்காங்க. அதனால தான் பிரச்சனைகள் வருது. மிலிட்டரி மாதிரி இவங்க தனிப்பட்ட முறையில சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கு, டைரக்டா சிஎம் கண்ட்ரோல் ஹோம் இது. அப்படிங்கும் போது இவங்க வந்து இந்த டிபோல இந்த போலீஸ் ஒன்லி டிபோ ஸ்டாஃப் இருக்காங்க, டிஜிபி ஆபீஸ்ல ஸ்டாஃப் இருக்காங்க. இவங்க எல்லாம் பிரைவேட் ஸ்டாஃப் தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட். இதுல இதையே போலீஸ் ஆக்குனா எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க. அதுலயே போலீஸ் இருந்தா அங்க அவங்களுக்கு வர்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும். எதுவுமே ஸ்டாப் ஆகும். காவல்துறை இல்லாம நீங்க வந்து அவங்க வந்து பிரைவேட். அவங்க என்ன திங்கக்கிழமை 10 மணிக்கு வருவாங்க, மதியம் சாப்பிட போவாங்க. 30 மினிட்ஸ் லஞ்ச் பிரேக். 30 மினிட்ஸ் லஞ்ச் பிரேக்னா அவங்க போனா 5 மணிக்கு தான் வருவாங்க. எந்த டிபிஓலையும் அந்த ஸ்டாஃப் எல்லாம் சரியா வேலை பார்க்கறது கிடையாது. அவங்க வெள்ளிக்கிழமை போயிட்டாங்கன்னா சனிக்கிழமை ஞாயிறு வரமாட்டாங்க, லீவ் ஹாலிடேஸ்ல வரமாட்டாங்க. எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் போலீஸ் ஆபீஸ்லாம்? அதே அந்த போலீஸ் டிபிஓல எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் பர்சன்ஸ் அதிகமா வேலை பார்ப்பாங்க, டிபோ ஸ்டாஃப் வேலை பார்க்க மாட்டாங்க. போலீஸ் பர்சன்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஏன் அதை போலீஸ் பர்சனலாவே ஆக்கி அவங்களே பார்த்தாங்கன்னா எந்த நேரமும் போலீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க, உடனே நடக்கும். அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டா கரெக்டா வந்துட்டு இருக்கோம். என் வேலையை நான் பார்க்கணும், உங்க வேலையை நீங்க பார்க்கணும். நான் சொல்லி சொல்லி உங்க வேலையை பார்க்க கூடாது. அவங்களுக்கு யூனியன் இருக்கு. எஸ்பி சார் கேட்க போனா அவங்க ஒரு ரைஸ் பண்ணுவாங்க. சார் உங்களோட இது வந்து நீங்க எம்ஃபில் முடிச்சுட்டு உடனே வந்து இதுல போய் ஜாயின் பண்றீங்க. அதுக்கு அடுத்து பிஹெச்டி முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க வந்து எஸ்ஐயா வந்து உள்ளுக்குள்ள வந்து நீங்க வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகும் பொழுது வெறும் ஏடிஎஸ்பி லெவல்ல தான் நிக்கிறீங்க. நீங்க என்ன காரணம்? ஒரு 10 வருஷமா உங்களுக்கு எந்த ப்ரமோஷனும் தரல. அதாவது வீரப்பன் இதுல வந்து அதிகாரிகள் இருந்தாங்க, ஆனா அதுல எந்த ஒரு எல்லாம் பார்ஷியாலிட்டி தான், யாருமே ஜெனியூனா இல்ல. ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் யாரு? வேலைக்கு தகுந்த வெகுமதி இல்லை. இப்போ எவ்வளவு பேர் இருக்கலாம்? எஸ்டிஎஃப்ல 1000 சில்லற பேருக்கு கொடுத்தாங்க, நினைக்கிறேன் 2000 பேருக்கு கொடுத்தாங்க. அதுல யார் யாரு என்ன பார்ட்டுங்கிறத பிரிக்கல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. மெஸ்ல இருந்தவனுக்கு ஒரே மாதிரி, வெளியே இருந்தவனுக்கு ஒரே மாதிரி, எல்லாருக்கும். அதாவது உயர் அதிகாரிகள் யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ப்ரொமோஷன். இன்ஸ்பெக்டருக்கு மேல இருந்தா, அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டருக்கு மேல இருந்தா 2 கிரவுண்டு, வீடு 2 கிரவுண்டு. மத்தவங்க இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருந்தா எஸ்ஐக்கு எல்லாம் 1 கிரவுண்டு. அப்ப நான் எஸ்ஐ. ஆனா பாட்டு யாருது? எங்களுது. குமரேசன், சரவணன், என்னுடைய இது 3 பார்ட்டு கொடுத்து தான் டபுள் ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அப்ப எங்களுக்கு டிஃபரன்ஷியேட் காட்டிக்கணுமா வேண்டாமா? இதுல என்னன்னா எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்தீங்க. இருந்தவங்களுக்கு 292 பேருக்கு கொடுத்திருந்தா பிரச்சனை இருக்காது. அந்த அவங்களுக்கு, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பையன் 6th நல்லா படிக்கிறான்னு சொல்லி 8th ஸ்டாண்டர்ட் போட்டாங்க, டபுள் ப்ரொமோஷன், யுவர் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா திருப்பி 8th வந்து சொல்றாங்க, அந்த 6th இருக்கிற பையன் 8th எப்போ வரானோ அப்பதான் நீ 9th போக முடியும். அப்ப என்ன இருக்கு? இன்டைரக்டா ஃபெயில் பண்றது.
இதேதான் எஸ்டிஎஃப்ல கொடுத்திருக்க கூடாது. கொடுத்திருந்தா ப்ராப்பரா பண்ணிருக்கணும். கொடுத்த அத்தனை பேருக்கு இல்ல. இதுல ஹைகோர்ட் போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா அன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தா யாருக்கு ஏற்பட்டிருக்கும்? ஆனா இப்போ வந்து அது இந்த மாதிரி ப்ரமோஷன் கொடுக்காம இருந்தது உங்களை வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் வந்து எந்த இதுவுமே வச்சிருந்தது. அது வந்து பழி வாங்கல் நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதா உள்ளுக்குள்ளார? பழி வாங்கல, யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அது அன்னைக்கு முடிஞ்சது. வீரப்பந்து நான் 9 வருஷம் சம்திங் இருந்தேன். 2005 18/2/2005 டிஎஸ்பி, 18/2/2005 டிஎஸ்பி, 13/9 2013 தான் ஏடிஎஸ்பி ஆனேன். ஏடிஎஸ்பி ஆகி 11 வருஷம் இருந்துட்டேன். இது 10 வருஷம் இருந்தா செலக்ஷன் கொடுக்கணும். எந்த வேரியேஷனும் இல்லாம எல்லா கிரேடுக்கும் எனக்கு செலக்ஷன் கிரேடும் கொடுக்கல. இல்ல உங்களுக்கு நீங்களே பழி வாங்கப்பட்டீங்கன்னா இப்ப சாதாரண இருக்கக்கூடிய எங்க அதிகாரில பழி வாங்கப்பட்டது இல்ல. யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பல, அவ்வளவுதான். இல்ல ரிஸ்க் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து 13 வருஷம், நான் 11 வருஷம் ஏடிஎஸ்பியா தமிழ்நாட்டுல நான் மட்டும்தான் இருந்தேன். ஒரு வீரப்பனை வந்து அதாவது அரசு துறைக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி அவருக்கு நான் வந்து அவரை ஒரு இது பண்ணணும், அவரோட இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி நான் வெடிகுண்டு கட்டிட்டு போறேன்னு சொன்ன ஒரு நபர், அப்படியெல்லாம் எந்த காவல்துறை அதிகாரியும் ஒருத்தரும் வரமாட்டாங்க, முன் வரமாட்டாங்க. நீங்க வந்து அவங்கவுங்க குடும்பம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு இது இருக்குது. ஆனா நீங்க வந்து முன் வந்து நீங்க வந்து செந்தாமரை சார்கிட்ட சொன்னீங்க. அவரு தான் வந்து இல்ல வேண்டாம், அப்படி எல்லாம் வேண்டாம், யாருன்னு நம்ம பாதிக்க. ஆமா, ஒரு நாள் நைட்டு உட்கார்ந்து ரூம்ல உட்கார்ந்து சொல்றோம். சுகர் ஃபேக்டரி கம்பெனில உட்கார்ந்துருக்கோம். அங்க உட்கார்ந்து நான் சார் கூப்பிட்டு இருக்காங்க, கூப்பிட்டோன்னா தரையில உட்கார்ந்து தான் சொல்றேன். உட்கார்ந்து நானு சரவணன் எல்லாம் உட்கார்ந்து தான் நம்ம சொல்றோம். ஆனா சார் தான் கேஷுவாலிட்டி வேண்டாம்னு சொன்னது. அது இல்ல, அது வரவேற்கிறோம். ஆனா அப்படி ஒரு முன் வந்த ஒரு நபருக்கே இவ்வளவு பாதிப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், சாதாரண இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க? டிபார்ட்மெண்ட்னு நம்ம பிளைண்டா சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க பண்ணிருக்கலாம், பண்ணல. ஏன்னா 11 வருஷம் இருந்திருக்கேன். ஒன்னு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும், இல்லைன்னா செலக்ஷன் கிரேடாவது கொடுத்துருக்கணும். ரெண்டுமே எலிஜிபிள் இல்லைன்ட்டாங்க. சரி, அதுதான் இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு எங்க அதிகாரிகள் டிஜி சாரு, திருப்பி வினோத் தேவ் வான்கடே சாரு, ஏடிஜி சார் இருக்காங்களே அவங்க, ஐஜி இன்டு சார், செந்தில் வேலவன் சார், ஐஜி சார் இவங்க. அடுத்தது எங்க டிஐஜி பொன்னி மேடம் இருந்தாங்க அவங்க, திருப்பி திருவண்ணாமலை எஸ்பி சார் கவனிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க உங்களுக்கு. உண்மையிலேயே அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணனாலதான் ரிட்டையர்ட் ஆகும். திருப்பி இவங்க இருந்தாங்க அப்போ இருந்த ஐஜி சார், நார்த் ஜோன் ஐஜி சார் எல்லாருமே என்கரேஜ் பண்ணி இவங்க எல்லாருமே செஞ்சாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்து இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஆனா இந்த ப்ரமோஷன்ல மட்டும் கொஞ்சம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. லாஸ்ட் மொமெண்ட் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்ல கன்சிடர்னு போட்டு கொடுத்துருக்காங்க ஆர்டரு. இத்தனை 4 வாரம்னு போட்டாங்க. 4 மாசமாச்சு, எந்த இதுவும் இல்ல. நம்ம ஒவ்வொன்றுக்கும் போனோம்னா வேலையும் பார்த்துட்டு காசு கொடுத்து கோர்ட்டுக்கு போறது பெரிய பிரச்சனை. வக்கீல் ஹைகோர்ட்டுக்கு எல்லாம் போறது வந்து பெரிய டிஃபிகல்டிஸ். ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் நிறைய மன உளைச்சல்ல இருந்தேன். நியாயமான ஒரு விசாரணை கூட விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் முடிச்சு கொடுத்ததுக்கு 5 லட்சம் ரூபாய் போறாங்க. எதையுமே பின்னால பேக் ஃபைல் பாக்குறது இல்ல. அதே மாதிரி டிபோ ஸ்டாஃப், டிஜிபி ஆபீஸ் ஸ்டாஃப் நான் குறை சொல்றேன்னு இல்ல, அவங்கள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த போலீஸ்ல என்ன நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்க பிரைவேட் பர்சன்ஸ் தானே, கவர்மெண்ட் ஸ்டாஃப், பேப்பர் ஒர்க் மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க இருக்கிறத வச்சுட்டு அதுல டெப்தா போக மாட்டாங்க. புட்டப் பண்ணும்போது அதிகாரிகளுக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க என்ன புட்டப் பண்றாங்களோ அதைத்தான் அவங்க கேட்டுட்டு சொல்லிடுவாங்க. இதுக்காகத்தான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா போலீஸ் ஆபீஸுமே ஆபீஸ்ல எல்லாமே போலீஸ்ல போடணும். இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, டைப் இருக்காங்க, இவங்களே ஏஓவா இருக்கலாம், யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. அங்க எந்த ஒரு சின்ன கரப்ஷனும் இருக்காது, டிலேயும் இருக்காது, கரெக்டா போகும். சிலர் வந்து சில வயசுல நான் போலீஸோட டிஃபிகல்ட்டி சொல்லிருக்கேன். ஃபீடிங் 6 நாள் கொடுக்கலாம் டிஸ்ட்ரிக்ட்ல, மேபின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அதை மேண்டேட்டரி ஆகணும். அவங்களுக்கு ஒரு 16 நாள் 11 நாள். ஒரு கவர்மெண்ட்ல வந்து ரேஷன் தனியாவே இருக்கு. உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தனியா வச்சிருக்காங்க, அது கடை வச்சிருக்காங்க. என்ன ரேஷன் இது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வேற. ஃபீடிங் வந்து டியூட்டி பாக்குற போலீஸுக்கு கொடுக்கறது. அதுல வந்து 6 நாள் கொடுக்கலாங்கிறது ப்ரொவிஷன் இருக்கு, ஜிஓ என்டர் இருக்குது. அந்த ப்ரொவிஷன் 6 நாள் மேபி கொடுக்கலாம், எஸ்பி விருப்பப்பட்டா கொடுக்கலாம். ஆனா அது மேண்டேட்டரி ஆகணும். 6 நாள் கொடுத்தாங்கன்னா 11 நாள் டிஏ, 6 நாள் ஒரு 16 6 17 நாள்
ஒரு ETR ஒரு 4 நாள் வரும். போலீஸுக்கு தான் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் தான், நாட் அபவ் த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ் கிடையாது. ஃபீடிங் வந்து இவங்க தான் இன்ஸ்பெக்டர் அண்ட் பிலோ ரேங்க் தான். இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க சம்பளம் ஒன்று வாங்குவாங்க. இன்னைக்கு விலைவாசி அவ்வளவு இருக்கு, இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து ஆனஸ்டியை எதிர்பார்க்க. இந்த கரப்ஷன் குறையுங்கிறீங்க. கரப்ஷன் குறையும். இந்த மாதிரி ஒரு அவங்களே இணைஞ்சு பண்ணி தேவை. அதுக்கப்புறம் கரப்ஷன் இருந்தா இமீடியட்டா ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணிடலாம், FIR போடலாம், என்ன வேணாலும் நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இவனுக்கு சம்பளம் கொடுக்குற 30,000 ரூபாய் கொடுத்தா 30,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி 15 நாள் கூட வராது. ஸ்கூல் ஃபீஸ் அது இதுன்னு வராது. சிலர் வந்து கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க, சிலர் வந்து சில கரப்ஷன் பண்ணிடுறாங்க. அது தேவை இருக்கும் பொழுது வேற வழி இல்ல. இல்ல நீங்க வந்து சாதாரணமா ஒரு ஸ்டேஷன் பிராக்டிகலா நான் சொல்றேன். இல்ல அவங்களே சொல்றது, நீங்க வந்து ஒரு சார் ஒரு பேப்பர் வாங்கிங்க 2 பேப்பர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்த இந்த சில படித்த பசங்க போகும்போது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்னது இதெல்லாம் கூட கேட்கறாங்க. ஆனா அவங்க காரணம் இருக்கு. ஸ்டோர்ல வரும் ஸ்டாக் பொருள் வரும்போது அங்க சரியா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது இல்ல. அது நிறைய கவர்மெண்ட் செய்யுது. கவர்மெண்ட்ல இருந்து DGP என்ன ஒரு வீட்டுல நடக்கிற 4 பிள்ளையிலேயே பர்டிகுலரா 4 பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்க முடியல. ஒரு DGP சார் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற போலீஸா பார்க்கணும். எங்க பார்க்க முடியும்? ஏதோ சின்ன லூப்போல் நடக்கும். அங்க இருந்து SP சார் சொல்றது, DIG சார், SP சார் சொல்றது, DSP சொல்றதை தான் நம்ப முடியும். இல்ல 1-2 நடந்தனா பரவாயில்ல, அது பெரும்பாலுமான இல்ல இவங்க எல்லாம் பண்றாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இது பாட்ட வரைக்கும் போக முடியல. ஏன்னா அங்க இருந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அங்க கேக்குறாங்க, அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை DG சாருக்கு சொல்றாங்க, DG சார் CM சொல்லுவாங்க. சோ இதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஆனா கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். அதுல எவ்வளவு சப்பக்கட்டு கட்டுறாங்க, என்ன ரியாலிட்டி என்னங்கிறது தெரியாம போயிடும். அதனால நம்ம DG சாரியோ இல்ல கவர்மெண்ட்டையோ குறை சொல்றது இல்ல. பேசிக்கா அங்க ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் தான் ரெஸ்பான்ஸ். அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையை சொல்லுவாராங்கிறது எப்படி தெரியும்? ரிஃபர்மேஷன் கண்டிப்பா பண்ணணும். நீங்க சொல்ற இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அது காவல்துறைக்கு ரிஃபர்மேஷன் பண்ணி அரசு அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் பண்ண எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது 11 நாள் மேண்டேட்டரி ஆகணும். ஒரு ஃபீடிங் 4 நாள், டீயை 11 நாள் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தா 11 நாளும் 11 6 17 17 3 21 நாள் அந்த பணம் வரும் பொழுது அந்த மாசத்தை 15ஆம் தேதிக்கு மேல போலீஸ்காரங்க தானே அவன் மேனேஜ் பண்ணிடுவான். அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நானே இருக்கேன்னா எனக்கு 2 டிரைவர் கொடுக்குறீங்க, பெட்ரோல் கொடுக்குறீங்க, நான் எங்க வேணாலும் போயிடுறேன். அவன் ஒரு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போகணும்னா 10 கிலோமீட்டர் போகணும்னா அவன் வண்டிக்கு அவன் பெட்ரோல் போட்டு போகும். இது வந்து ரொம்ப இதா இருக்குது. இதெல்லாம் மாற்றமா இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணா போலீஸ்ல அதுக்கப்புறம் கரப்ஷன் வந்துச்சு. யார் ஒருத்தர் சிங்கிள் கரப்ஷன் வந்தா நடவடிக்கை எடுத்த எல்லாம் படிச்ச பையங்க. எவனும் கரப்ஷன் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். எல்லாருமே கரப்ஷன் இல்லாத இந்தியா வேணும்னு தான் நினைப்பான். ஆனா அவருடைய வறுமையின் கோடு வாங்கிடுவான். தான் பிள்ளை பண்ணி அடக்கத எந்த ஒரு பார்க்க மாட்டான். அதனால வந்து துணிஞ்சிடறாங்க. அதனால கரப்ஷன் பண்றது சரின்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களோட சூழ்நிலைகள் கொண்டு போய் விடுது. அதுக்காக அவங்க ஏதோ ஒன்னு ரெண்டு ஒரு இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த இதுக்கு வருவோம். இப்போ இங்க வந்து ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார். அவர் வந்து நடு ரோட்ல வச்சு வெட்டி இது பண்ணிட்டாங்க. இது அதுக்கு பின்னாட அந்த திருவேங்கடம் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை வந்து கஸ்டடி கூட்டு போறாங்க. கஸ்டடி கூட்டு போய் அவன் வந்து இது பண்றான், தப்பிச்சான்னு சொல்லி அவனை வந்து சுடுறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இது வந்து பர்டிகுலரா பார்த்தாலே தெரியுது. இவங்க சொல்ற கதை இதெல்லாம் பார்க்கல, இவங்க வந்து திட்டமிட்டு அவனை மட்டும் தூக்கிட்டு போய் அவனை வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அல்லது ஏதாச்சும் அரசியல் பின்புலத்தை ஏதாச்சும் இருந்திருக்குமா? என்னது இல்ல, இதை நம்ம வந்து வெளிப்படையா நமக்கு முழு விவரமும் தெரியாம நம்ம சொல்ல முடியாது. அங்க உள்ள போன அதிகாரிகளுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது. வந்து மேட்ச் என்கொயரியில இருக்கு வேற. இதுல இப்ப நம்ம வந்து கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேட்ச் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேட்ச் கிட்ட இருந்துதான் அவங்க கஸ்டடி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன சொல்லிருப்பாங்களோ அது அவங்க தான் அது முடிவு பண்ணணும். நம்ம பிளைண்டா சொல்ல முடியாது. இல்ல அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நடக்கட்டும், அது வரட்டுங்க. ஆனா நான் கேட்கிறேன், இப்ப நீங்க வந்து ஒரு ரவுடிகளை அவங்கள அடக்கணும், அல்லது இது வந்து ஒரு சமுதாயம் ஒரு நல்ல வழியில போகணும், ஒரு இதுல ஒரு சாஃப்டா போகணும், ஒரு எந்த இதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க. ஆனால் நீங்க வந்து சென்னைங்கிறது ஒரு ரவுடி ராஜ்யம்னு இன்னைக்கும் பேர் இருக்குதே, அது வந்து நீங்க முடிக்க முடியலையா? இப்போ வந்து நீங்க பண்ண ஒரு 10-12 இதனால
எல்லாமே திருந்திட்டாங்க, எல்லாம் இன்னும் சரியாயிருச்சு, இன்னும் ஒண்ணுமே இல்லை, இனிமேல் வராதுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போவும் சென்னையை வந்து ரவுடி ராஜ்யம்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னும் நடந்துட்டு இருக்குது. அது என்ன தீர்க்க முடியாதா? அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத எதுக்கு நம்ம இது பண்ணணும்? அழகா தீர்க்கலாம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 24 மணி நேரத்துக்கு எல்லா மீடியாக்களும் எல்லா ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் கண்ண முடிக்கணும். போலீஸ் 24 மணி நேரத்துல எல்லா ரவுடியும் எடுத்துருவாங்க, களை எடுத்துருவாங்க. ஒரு 24 மணி நேரம் கொடுத்தா போதும், அனைத்து ரவுடியும் இல்லாம போயிடுவான், பீஸ்ஃபுல்லா ஆயிடும். ஆனா அதுக்கு மீடியாக்கள் இருக்க சகோதரர்கள், இந்த யூடியூபர்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் எல்லாமே ஒரு நாள் கண்ண மூடி இருக்கணும். இல்ல அப்படி பார்த்தோம்னா அது வந்து நீங்க எப்படி நேர்மையா நடக்கும் நீங்க சொல்றீங்க? கண்டிப்பா நடக்கும். ரவுடிகள் நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ரவுடிகள் எந்தெந்த லிஸ்ட் தாரு, எந்த ரவுடிகள்லாம் எவ்வளவு ஒரு 5 கூலிக்கு மார்டர் பண்றேன், 5 மர்டர் மேல கூலிக்கு மர்டர் பண்றவங்களை லிஸ்ட் எடுங்க. நீங்களே ஒரு லிஸ்ட பப்ளிஷ் பண்ணுங்க. 24 மணி நேரம் நீங்க எதுவும் வாயை திறக்காதீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள உங்களால முடியும்னு சொன்னா ரவுடிகள் யாருங்கிறது தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க தான் ஒரு ரவுடியை சுட்டா கிளம்பி வந்துடுறீங்களே, 1000 தவறு, இது தவறு, அது தவறு, இதுல இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு மீடியாக்கள் போட்டு ஹியூமன் ரைட்ஸ்ல அவனை ஏத்தி அவன் பொண்டாட்டி தாலியை வித்து போலீஸ்காரன் செலவழிச்சு இதெல்லாம் இருக்கும் பொழுது எவன் பண்ணுவான்? இப்ப நீங்க இப்ப அரட்டத்து நடந்துச்சு, மெத்தலால் போச்சு, 80 கேஸ் அவன் மேல, என்ன சாதிக்க முடியும்? நீங்க வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணீங்கன்னு வச்சீங்க, என்ன சாதிக்க முடியும்? இல்ல அவன் எளிமையா சுத்தி கொண்டிருக்காங்களே எல்லா இடத்துலயும். நீங்க பாருங்க, போலீஸ் பிடிக்க அடிக்க கூடாது. போலீஸ் பிடிச்சா சிசி கேமரா என்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துச்சோ அன்னைக்கே கெட்டு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும், அது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இல்ல, எல்லாம் சமுதாய கூட மாதிரி ஆகி போச்சு. எல்லாரும் வரலாம், ஜாலியா பேசலாம், அவன் வரலாம், உட்காரலாம். அப்படிங்கிறது ரவுடி பையன் வந்தாலும் உட்காரலாம். ரவுடி பையனுக்கு அவனுக்கு ஹியூமன் ரைட்ஸ் முதல்ல அருணாகரை கூட அத்துட்டு உட்கார வைப்பாங்க. இப்ப ட்ரெஸ்ஸே கட்டுறது இல்ல. அந்த மாதிரி ஒரு விக்ரஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? விக்ரஸா இருக்கும். நடவடிக்கை கடுமையாக இருந்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க துப்பாக்கியை கொடுத்துட்டு சுடக்கூடாதுங்கிறீங்க, லத்தியை கொடுத்துட்டு அடிக்க கூடாதுங்கிறீங்க. ஜெயில அவன் போனா வெளியே இருக்க பப்ளிக் சாக்கடை தண்ணியில குளிக்கிறான். திருச்சி ஜெயில போய் பாருங்க, காவிரி ஆறு நீர் அப்படியே 24 ஹவர்ஸ் வந்துகிட்டு இருக்கான், அவன் குடிக்கிறான். காலையில கொண்டக்கடலை வச்சு சாப்பிடுறான், வடை அவனுக்கு. திருப்பி எந்த கிரிமினல்ஸ் திருந்துவான்? ஜெயிலுன்னா ஜெயில் மாதிரி இருக்கணும். ஜெயிலுக்கு போறதுக்கு அடுத்தவங்க பயப்படணும். ரியல் அக்யூஸ்ட் இருக்காங்க. நீங்க சொல்லுவீங்க இதனால இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுவாங்க. இல்ல பலரும் சொல்றாங்க ஜெயிலுக்குள்ளதான் வந்து திருடர்கள் அதிகமாகறாங்க, கூட்டணி சேர்றாங்க. அதுதான் உண்மை. அதுதான் வெளியே வந்து காரணம் என்ன? அவனுக்கு 3 நேரம் நல்ல சாப்பாடு, நல்ல கொழிப்பு, அவனுக்கு வெளியே இருக்கிறவனை விட உள்ளுக்கு இருக்கிறவன் வசதியா இருக்கு, அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. அங்கேயே கேண்டியன். இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லயே சிறைக்குள்ள இருந்து கொண்டு இந்த கொலையை நடத்தினதா சொல்றாங்களே. நான் சொல்றேன், அவன் நான் இப்ப நல்லா சாப்பிட்டுட்டு 3 நேரமும் சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயா இருந்தானா நான் வேலைக்கு போவேன். எனக்கு அதுவும் புரோட்டீன் வைட்டமின்லாம் என்ன இருக்கு அதை பார்த்து போடு, இவ்வளவு போடு, முட்டை போடு. இத மாதிரி ஜெயிலுக்குள்ள போட்டீங்கன்னா கொலை பண்றவனுக்கு அவன் ரவுடித்தனம், கூலிக்கு ரவுடித்தனம் இல்லையா? இது வந்து ஜெயிலுக்குள்ள அப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சில சலுகைகள் தான் இருக்கு ஒழிய. ஆனா பல நீங்க போய் பார்த்துட்டு வாங்க சார், பல சிறைச்சாலைகள்ல அந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸே வந்து இந்த கைதிகள், அதாவது பலம் பொருந்திய கைதிகள் சொல்ல பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வேணுங்கிறது அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே. பிளெக்சிபிள் ஆயிரும்ல. பிளெக்சிபிள் எப்போ ஆகும்? அவங்க உள்ளுக்கு இருக்கிறவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் கேட்டு என்ன பண்ண போறோம் விடு அப்படிங்கிற நிலைமைக்கு இவங்களை தள்ளிடுறாங்க. ஜெயில் இப்படித்தான் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? அதே ஒரு சூப்பரண்டோ யாரோ இருக்காங்க, நீங்க கரெக்டா ஜெயில் மாதிரி இருக்கணும். ஜெயில வந்தா பயப்படணும். ஜெயிலுக்கு வந்தா அவனுக்கு இதெல்லாம் கிடையாது. ஒரு நேரமாவது பட்டினியாடனா தான் தெரியும். மனித உரிமை பாதிக்கிறது கிடையாது. இவர் அப்படி தானே. நீங்க முதல்ல ஒரு இதுல சட்டன் ப்ரொவோகேஷன்ல ஒரு மர்டர் பண்ணிட்டான், அவனை மன்னிக்கிறது சரிதான், அவனுக்கு நல்லா கொடுக்கறது சரிதான். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஆத்திரத்துல பண்ணியிருப்பான். ஆனா கூலிக்கு மர்டர் பண்றேன், இவங்களுக்கு என்ன சலுகை? வீடியோல பாக்குறோம். அன்னைக்கு கூட தர்மபுரியில பார்த்தோம், ஒரு பால் வண்டிக்காரன வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு கையை வெட்டுறான், ஒரு அருவாலை வச்சுட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் ரோட்ல. இவனுக்கு எல்லாம் எதுக்கு என்கொயரி வேண்டாங்க, தேவையில்லை. நான் சொல்றேன், டெமோக்ரஸி தேவைதான், இல்லைன்னு சொல்லல. அது ஃபுல் டெமோக்ரஸி வந்து என்னைக்குமே ஸ்பாயில் இது சொசைட்டி. டிக்டேட்டர்ஷிப் இருக்கணும், பார்ஷியலி டிக்டேட்டர்ஷிப், பார்ஷியலி இருக்கணும்.
இந்த மாதிரி ஒரு ரவுடியை அடக்கணும்னா அவன் உயிர் போறதுக்கு தான் பயப்படும். ஆனா டிக்டேட்டர்ஷிப் எப்படி வருங்கிறீங்க நீங்க? வராது. இப்போ வந்து ஒரு ஓட்டு வாங்குறதுக்காக நான் வந்து ஓட்டுக்காக பார்த்தா எதுவுமே நடக்காது. நீங்க என்னன்னா சில கேட்டகரி வச்சுக்கலாம்ல, இந்த கேட்டகரிக்கு தேர் இஸ் நோ என்கொயரி. இப்ப சிசி கேமரா எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்க, ஒருத்தன் மர்டர் பண்றான், அவன் ஒரு உயிர், அவன் எந்த மர்டர் ரவுடி மர்டர்னா பிரச்சனை இல்லை, ரவுடி வெட்டிட்டு போறான் அது பிரச்சனை இல்லை, திருப்பி அதுக்கப்புறம் எராடிகேட் பண்ணிக்கலாம். ஒரு இன்னோசென்ட் பீப்புளை வெட்டுறான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வெட்டுறான், இவன் கஞ்சா அடிச்சிருக்கானோ ஏதோ அடிச்சிருக்கான், ஒரு இன்னோசென்ட் பீப்புளை வெட்டுறான், டிவில தெரியுது இவன் முகம், எதுக்கு என்கொயரி? அதை வச்சு வாங்கி போட முடியுமா? முடியாது. இல்ல அதோட பின்புலம் தெரியணும்ல, அது என்ன எதுக்கு இருந்தாலும் கொலை பண்றதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்க ஒரு இன்னோசென்ட், நான் உங்களை கொலை பண்றதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது கிடையாது யாருக்குமே. யாரோட நான் ரவுடி, நீங்களும் ரவுடி, ஒருத்தர் விட்டுட்டோம், நீங்க விட்டுலாம் போட்டோம். இல்ல இப்போ இதே ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேன்னா, யாரோட உயிரையும் யாரும் எடுக்கிறதுக்கு இது கிடையாது, உரிமை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட இதுல சொல்றீங்க இல்ல நீங்க வந்து மனிதங்கிறது சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு 6 அறிவு உள்ளவன் மட்டுமே மனிதன். வள்ளுவர் நல்லா சொல்லியிருக்காரு, 6 அறிவை நீ பயன்படுத்தல, பகுத்தறிவை நீ பயன்படுத்தலதான் மாக்கான். நீ கல்வி அறிவு இல்லாதவன் மாக்கான் தான், நீ மிருகத்துக்கு சமந்தான். 5 அறிவு தான். நீ ஒருத்தனை கூலிக்காக காசுக்காக ஒருத்தனை கொலை பண்றனா நீ மனிதனே கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் நாம இது பண்றது. நாங்க ரவுடிசம் பண்ணல, எதுவும் பண்ணல. ரவுடி எங்களையும் கொலை பண்ண வாரா, தற்காப்புக்காக நாங்க சுடுறோம், அதுல சாகுறது ரவுடி தான். யாராவது இன்னோசென்ட் பீப்புள் செத்துருக்காங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. இதுல செத்தாங்க, தூத்துக்குடியில 2 பேரை தாப்பமா செத்தாங்க, போலீஸ் உள்ளுக்கு வச்சிருக்கு, யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? போலீஸ் நடவடிக்கை சரிதான் எடுத்தது. அதுலயும் நான் கேட்கிறேன், அந்த எல்லாருமே செஞ்சது மாறுதான், கொலை தானே. ரோட்ல எத்தனை அக்யூஸ்ட் கொலை பண்றான், எல்லா அக்யூஸ்டும் 90 நாள்ல வெளியே வந்துடுறான். 10 கொலை பண்ணணும் வந்துடுறான், 11 கொலை பண்ணணும் வந்துடுறான். இவனுக்கு அடிச்சானுங்க, மர்டர் கேஸ் போட்டாச்சு, மர்டர் கேஸ் அரசு செஞ்சுட்டான். எத்தனை வருஷமா உள்ளுக்கு இருக்கான்? ஒண்ணு இவனே மாதிரி கேஸ் முடிகிற வரைக்கும் அவன் உள்ளுக்கு இருக்கணும், இல்லைன்னா அவனை வெளியிடுற மாதிரி இவனை 90 நாள்ல விட்டுருக்கணும். இதுல எங்க சட்டம் பொதுவா இருக்கு சொல்லுங்க? சட்டம் யாருக்கு இது வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்கிறீங்க. நான் அது மாறக்கூடாதுங்கிறேன். கிரிமினல்ஸா ஒன்ஸ் ஒரு கேஸ் நடந்துச்சா உள்ளுக்கு போடு, தண்டனை கொடுங்க, முடிஞ்சு போயிடும். சரி, இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அதாவது தைரியமாக என்கவுண்டர் பண்ணி இதெல்லாம் இந்த கொஸ்டின் முதல்ல கேட்டேன். மறுபடியும் இந்த ரவுடி ராஜ்யம் அதிகமாயிட்டு இருக்குதே, இது எப்படி தடுக்கிறது? ஒன்றும் இல்லை, ஒரு அதிகாரி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு அதிகாரி சட்டத்துக்கு நான் எஃப்ஐஆர் மட்டும்தான் போடுவேன், நான் நடவடிக்கை அடிக்கக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணணும், அந்த கமிஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பண்ணும்போது அவனுக்கு தைரியம் வந்துடுது. நம்ம எப்போ போலீஸ்னா அடிப்பாங்க, நம்ம ரவுடிசம் பண்ணா அடிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்தாதான். நம்ம மினிமம் நடக்கிறத வச்சு பண்ண கூடாது. போலீஸ்ல மினிமம் வருது, இந்த ஹெல்மெட் போடல கேட்கறாங்க, அதுல பேசுறாங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அவனுடைய ப்ரெஷரே அது தப்புன்னா தப்பு தான், யார் மேல நடவடிக்கை. ஆனா மேக்சிமம் ரவுடிஸ் பாருங்க, இந்த மினிமத்தை பாக்குறதுனால மேக்சிமம் பீப்புள் பாதிக்கப்படுறாங்க, இன்னோசென்ட் பீப்புள். இந்த ரவுடிஸுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஆனா பெருகிட்டு இருக்குது. இப்போ வருங்காலத்திலயும் கூட அது பாட்டுக்கு பெருகிட்டு போகுது. இப்ப நீங்க நடவடிக்கைகள் நிறைய ஆயிருச்சு, நடவடிக்கைகள் சரியா இல்லைன்னா இது இருக்கு. அதைத்தான் சொன்னேன். நீங்க மக்கள் நல்லா யோசித்து ஒரு இதை கமாண்ட் போடுறதா இருந்தா கூட யோசித்து போடணும். இவன் செத்த சரியா, இவனுக்கு பேக்ரவுண்ட் என்ன, சுட்டவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, செத்தவன் பேக்ரவுண்ட் என்ன, இப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு எந்த கமிஷன்லயாவது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயோ இல்ல யாராவது ஒரு லேடிய பல்லாவரத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்நாச்சிங் பண்ணா, லேடி கன்சீவ் லேடிய எடுத்துட்டே போனான். மதுரைக்காரன் எடுத்துட்டு போனா கன்சீவ் லேடிய. இந்த லேடிக்கு என்ன ஆச்சு, இதுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்துருக்கீங்க, அவன் இழுத்தவன் கையில இருந்து ஏதாவது சொத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்களா, இழுத்தவனை ஏதாவது பனிஷ் பண்ணிருக்கீங்களான்னு இல்ல, கேட்கவே இல்லை. ஆனா அவனை அடிச்ச உடனே ஹியூமன் ரைட்ஸ் அவனை எதுக்கு அடிச்சேன்னு வருது. நீங்க ஒரு கொலை நடந்துட்டு அந்த பொண்ணே செத்துன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய அந்த பொண்ணு செத்துட்டாங்கன்னு வச்சுங்க, இவனுக்கு ஒரு கொலை நடந்து போச்சு, கேஸ் போச்சு, இவன் 4 நாள் 6 மாசம் ரிமாண்ட் பண்ணி தான் எடுக்கிறான். அவன் குடும்பம் என்னாச்சு, அவங்க பெத்தவங்க என்னாச்சு, அவங்க இடத்துல இருந்து நம்ம பாருங்க. நான் பக்கத்து வீட்டுல ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஒரு இன்சிடென்ட், அது இன்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னு நான் போய் துஷ்டி கேட்பேன், போயிருவேன். அதே என் வீட்டுல நடந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கணும். நம்ம வெளியே தெரியாது, நம்ம போகும்போது ஒருத்தனை அடிக்கிறது, போலீஸ் அடிக்கிறது பாக்குறாங்கன்னா, ஓ பாரியா அவனை போட்டு போலீஸ் இத்தனை பேர் அடிக்கானு, ஆனா அவன் என்ன செஞ்சாங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதை அனலைஸ் பண்ணணும். பொதுமக்களும் இதுதான், போலீஸை குறை சொல்றது தப்புல, தப்பு நடந்தா எங்க தப்பு நடந்தாலும் தண்டிக்கப்படணும்.
அது போலீஸா இருக்கட்டும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறதுக்கு தான் சம்பளம். அரசு ஊழியர்கள் தானே. பொதுமக்கள் மீன்ஸ் நல்லவங்களுக்கு, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிறவங்களுக்கு. ரவுடிஸுக்கு இல்ல, ரவுடிஸ்கிட்ட போலீஸ் முகத்தை காட்டித்தான். அதான் இப்போ நீங்க கடைசியா நீங்க இப்போ சொன்னது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதா இருக்கு. அதாவது காவல்துறைக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும், அவர்கள் வந்து உண்மையா செயல்படணும். அப்பதான் வந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ரவுடிசத்தை குறைக்க முடியும். முடிக்கிற அளவுக்கு போலீஸ்ல இருக்கிறாங்க, பவர் இருக்கு, அரசாங்கம் முடியும். இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த ரவுடிகள் யார் யாரு எப்படிப்பட்டவன் எல்லாமே வந்து காவல்துறைக்கு தெரியுங்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆமா, தெரிஞ்ச கொண்டு அதை வந்து அடக்க முடியாம இன்னைக்கு திணறி கொண்டிருக்கக்கூடிய இந்த காவல்துறைக்கு உரிய அதிகாரங்கள் கொடுக்க வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்குது.